ஸ்பீட் கேஷ்ல வந்து இந்த அனைத்து நபர்களும் அப்படியே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க உள்ள வந்திருக்காங்க. டோட்டலா வந்து 24 நபர்கள் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கிரியேட் ஆயிருக்காங்க. இது எல்லாமே ஸ்பீட் கேஷ்ல இருந்தவங்க தான். ஒரு 2 பேர் மட்டும் நியூவா வந்திருக்காங்க. ஸோ இதுல நான் வந்து அந்த 12 ராயல்டி கிளப்புக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மிஸ்டர் மாதேஸ்வரன் சார், உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. எப்படி பிளான் பண்ணிருந்தீங்க சார்? வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து முதல்ல இருந்த கிரிப்டோவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சேன் சார். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க சொன்னதுதான். இப்போ பணம் அப்படின்னா 10 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு 100 ரூபாய் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டாலர் இருந்தா அதுக்கு சமம் இல்லையா? அதனால நான் முதல்ல இருந்தே வந்து அந்த கிரிப்டோவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். பிசினஸ் அப்படிங்கும் போது இன்கமும் அதிகமா வரும், நிறைய வரும் அப்படிங்கறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் சார். டீம்லயும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வேலை செய்யாதவங்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஸ்பீடு கிரிப்டோ வரும்போது வேற லெவல்ல போகும், அதனால அதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் ஒரு 32 பேர் நான் டைரக்ட்ல கொடுத்துருக்கேன் சார். அதுல இப்போ 13 பேர் இதுக்குள்ளார வந்திருக்காங்க, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ மீதி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளப் இன்கம் அப்படிங்கறத நான் முன்னிறுத்தி பேசுறேன் சார். என்ன காரணம் அப்படின்னா, ராயல் கிளப்ல வந்து 60, ஆனஸ்டி கிளப்ல வந்து 120, இதுல $250 அப்படின்னா ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா 240 அப்படின்னா 480 கிட்டத்தட்ட $500 அப்படின்னா வாரத்துக்கு $50,000 ரூபாங்க சார். அப்படியேதான் நான் பேசுனேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இன்கம், இப்ப பொதுவாகவே நம்ம மக்களுடைய மனநிலை வந்து ஸ்டாண்டர்டா இன்கம் இருக்கணும், நிலையா எனக்கு வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்கள். அதனால வந்து வாரம் சம்பளம் மாதிரி அல்லது ஒரு போனஸ் மாதிரி ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை லைக் பண்றாங்க சார். அதனால அந்த அடிப்படையில சொல்லிதான் அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா வந்து ஒவ்வொருத்தருக்கு கீழே வந்து சேலஞ்சர்ஸ் கிளப் மெம்பரா ஆக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். 100 பேர் சேலஞ்சர்ஸ் கிளப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிறவி நான் எடுத்ததனுடைய பலன் எனக்கு கிடைச்சிடும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி மாதேஸ்வரன் சார். அடுத்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு பாப் சாருக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய மத்தியில திரு ராஜேஷ் டி அவர்கள் பேசும்படி அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ராயல்டி கிளப் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் வரும்போதெல்லாம் அந்த வீக்லி இன்கம்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. நம்ம என்ன பண்ணுறோமோ எது பண்ணுறோமோ தெரியாது, நம்ம வாரம் வந்து வருமானம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணேன். என்னுடைய டைரக்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சீனியர்ல வந்தவங்க இருக்காங்க, எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருந்தவங்களும் இதை பற்றி சொல்லி எடுத்து புரிஞ்சு வச்சு ஒரு 12 பேரை கொடுத்து ராயல் கிளப் முடிச்சிருக்கேன் சார். அவங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது வந்து ஒவ்வொருத்தருமே ராயல் கிளப்பு அந்த 25 பேர் மொத்தம் 100 பேர் முடிக்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி என்னுடைய டைரக்ட்ல வர முடியும். ஒவ்வொருத்தரையும் ஒரு 12 பேர் முடிச்சவங்க இருக்கணும், 25 பேர், 50 பேர், 87 பேர், அந்த மாதிரி ஒரு 100 பேர் முடிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் கொண்டு வரணும் முயற்சியில் இருக்கேன் சார். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செய்வேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாரம் வந்து டாலர் மழையில நடைபெறன்றது நினைச்சு சார். சந்தோஷம். நன்றி ராஜேஷ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்க அடுத்தடுத்து எல்லா கிளப்பும் அச்சீவ்மெண்ட் முடிச்சு உங்க அணியில் எல்லாரையும் கிளப் அச்சீவ்மெண்ட்டுக்கு தயார்படுத்துறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மிஸ்டர் சேலம் வெற்றிமுருகன் சார் அழைக்கிறோம். வாங்க சார், வெல்கம் சார். நல்லதை நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். 12 பேர் முடிக்கிறதுலாம் நம்ம வந்து சிரமம்னு நினைச்சாதான் சிரமம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் வந்து 12 பேர் முடிக்கிறேன், 16 பேர் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87ன்னு சொல்லியிருக்காங்க, 100 மாற்றிக்கிட்டேன். மாதேஸ்வரன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ராஜேஸ்ரீ சொன்ன மாதிரி வாரம் ஒரு இன்கம் வருது, மாதம் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துலேயே ஒரு 10 பேர் முடிச்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாதாரணமாக நம்ம நினைக்கணும் சார், முதல் மீட்டிங்க்கு வரணும், எல்லோரும் வரணும், வந்து பார்க்கணும். இதில் ஜெயிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா டெய்லி மீட்டிங் வரவங்க தான் ஜெயிக்க முடியும். நாம் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நாம் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், ரெண்டாவது வந்து ஒரு வழி நடத்துகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணி பார்க்கணுங்க. பார்த்தா தான் அவங்க வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. யாருமே இப்போ
ஒருத்தர் அட்வைஸ் பண்றதையே யாருமே ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்லாத மாதிரி தான் இருக்கு. நானும் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா விடமாட்டேன் நானு. சொன்னா கேட்கறதுல முதல்ல நம்ம இவரு சுவாதி செந்தில் சார் சொன்ன மாதிரி நாம தயார்படுத்தணும். யாருகிட்ட போனாலுமே தெருவுக்கு அறிமுகமே இல்லாத ஆளுகிட்ட போனா கூட அவங்ககிட்ட ஒரு என்ட்ரி எடுக்கணும். அதாவது பேசணுமாவே நம்மளை திரும்பி நம்ம பார்த்தாவே ஒரு என்ட்ரி எடுக்கணுங்க. யாரா இருந்தாலும் சரிங்க. சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும், அவங்க என்ட்ரி ஆயிடணும். அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்தணுங்க எண்ணத்துல நான் தயாராகிட்டு இருக்கிறேன். சுவாதி செந்தில் சொன்ன மாதிரி 80% தப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா 20% நான் உணர்றேன். எல்லாருமே உணர்ந்தா மட்டும்தான் சார் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்ம சிஸ்டத்தை வழி நடத்துறதுக்கும் தூக்கி நடத்துறதுக்கும் முன்னோடிகள் நம்ம தலைவருங்க. உங்க மாதிரி இருக்கவங்க அத்தனை பேர் நல்லா இருக்காங்க, வழி நடத்துறாங்க. நம்மளுடைய நல்லது நடக்கிற சமூக நலக்கட்டளுடைய வழி நடத்துற விதம், அவங்க அணுகுமுறை, காட்டுற விதம் எல்லாமே சிறப்பா இருக்கு. நானும் இன்னைக்கு ஒரு 15 வருஷம் நெட்வொர்க் அனுபவத்துல சொல்றேன். எதுலையுமே இந்த மாதிரி கிடையாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30 மணிலேருந்து 9 மணி வரையும் எல்லாருமே முன்னாடி இருக்க அத்தனை பேருமே கடுமையான உழைப்பு. அந்த மாதிரி வந்தவங்களும் நம்ம அவங்களோட கூட பயணம் பண்ண பெரிய அளவு சாதிக்கலாம். கண்டிப்பா நான் கூட நிக்கிறேன் சார். எல்லாத்தையும் நான் என்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 பேருங்கிற 12 பேர் மட்டும் இல்லை, 36 மட்டும் இல்லை, 87 பேர் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வெற்றிமுருகன் சார், உங்களோட அற்புதமான பேச்சுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்களும் சரி உங்க டீம்ல சரி எல்லாரும் முடிக்கணுன்றதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். ஓகே, அடுத்தபடியாக நன்றி சார். அடுத்தபடியாக ஜி.கே. சாமி சார் அவர்களை அழைக்கின்றோம். வாங்க சார், வெல்கம் சார். நன்றி சார், நன்றி. நம்ம ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைஞ்ச நாள் முதல் இந்த திட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு நண்பர்களுக்கு நான் சொல்ல துவங்கினேன். அதோடு சேர்ந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புனேன். ஜூம் மீட்டிங்கில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய இந்த திட்ட விளக்கத்தை. தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை என்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு உள்ள நம்ம சிஸ்டத்தோடு இணைஞ்சாங்க. அவங்களுக்கு நான் வழிகாட்டின ஒரே ஒரு விதம் தான், காலையில் 1 மணி நேரம் மாலையில் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் வந்து பாருங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும், இதை பற்றி முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலை மட்டும் சொன்னேன். தொடர்ந்து அவங்க ஜூம் மீட்டிங் வந்தாங்க. அவர்களது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்பீடு கிரிப்டோவில் இணைஞ்சாங்க. அதனால் நான் ராயல்டி கிளப் மெம்பராக வந்திருக்கேன். தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆனஸ்டி கிளப்பு, சேலஞ்சர்ஸ் கிளப்பு, இதை தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் எனது நேரடியில் குறைந்தபட்சம் ஒரு 100 நபர்களையாவது இந்த சேலஞ்சர்ஸ் கிளப்புக்கு கொண்டு வரணும், என் அணியில் ஒரு 1000 நபர்களையாவது சேலஞ்சர்ஸ் கிளப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் நான் போயிட்டுருக்கேன் சார். நன்றி. நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜி.கே. சாமி சார். நீங்களும் சரி உங்க அணியும் சரி எல்லாருமே எல்லா கிளப்பையும்